ஹாய், நான் உங்கள் பிரேமலதா ஆனந்த் ஃப்ரம் சிகே நிக்டெட்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து ஃப்ரண்ட் லூப், பேக் லூப். ஃப்ரண்ட் லூப்னா என்ன, பேக் லூப்ல என்னன்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட் லூப்போட ஸ்டிச்சஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சிம்பிள் பார்க்கலாம். இப்போ வந்து நான் வந்து 12 செயின் போட்டு அதில் வந்து டபுள் க்ரோஷே போட்டிருக்கேன். எக்ஸ்ட்ரா 3 செயின் விட்டு அதில் வந்து டபுள் க்ரோஷே இது போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 3 செயின் போட்டுக்கலாம். நார்மலாக எப்போவுமே 12 செயின் போடுவோம். அந்த 12 செயின் போட்டு எக்ஸ்ட்ரா 3 செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் டபுள் க்ரோஷே போட்டிருக்கோம். இப்போ இந்த மாதிரி போட்டுட்டு டர்ன் பண்ணிக்கிறோம். டர்ன் பண்ணிட்டு நம்ம எப்பவுமே விடையில ஹூக்க விடையில வந்து இந்த தெரியுதா, இந்த லூப்ல ஃபுல்லா தான் நம்ம விடுவோம். இந்த ஸ்டிச்சில் வந்து நம்ம ஃப்ரண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, பேக் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தான். அதில் வந்து இது ஃப்ரண்ட் லூப். ஓகேவா, ஃபர்ஸ்டா இருக்கு பாத்தீங்களா, இது வந்து ஃப்ரண்ட் லூப். அந்த செயின்ல ஒரு ஆஃப் எடுக்கிறோம். இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் போடுவோம். நான் யான் ஓவர் பண்ணாம பண்றேன். யான் ஓவர் பண்ணிட்டு இப்ப பாத்தீங்கன்னா இந்த செயின்ல இந்த பக்கமா ஃப்ரண்டா இருக்கிறது ஒரு லூப் மட்டும் எடுத்துக்கோம். லூப் மட்டும் எடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி பண்றோம். நம்ம வந்து எல்லா ஸ்டிச்சஸ்க்குமே ஃபுல்லா அந்த செயின்குள்ள ஃபுல்லாவுமே ஹூக்கு இன்சர்ட் பண்ணி நம்ம வெளியே எடுப்போம் த்ரெட். இதுல வந்து ஒரு லூப்ல மட்டும் நம்ம இது பண்றோம். இது வந்து மேக்சிமம் அமிகுருமின்ற கிளாஸ்ல தான் யூஸ் பண்ணுவாங்க. அமிகுருமினா ஒன்றும் இல்லை, இந்த டாய்ஸ், இந்த கீ செயின்ஸ் இதெல்லாம் பண்ணுவாங்க. நம்ம கிளாஸ்ல அதெல்லாம் கண்டினியூஸா வரும். பேட்டர்ன்ஸ்லாம் போடுவேன் நான். நீங்க வந்து கிளாஸ் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே இருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். இப்பதான் வீடியோ பாக்குறீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து பாருங்க. அப்பதான் ஒவ்வொரு கிளாஸஸும் உங்களுக்கு புரியும். ஆர்டரா தான் எடுத்துட்டு இருக்கேன், கிளாஸ் 1 கிளாஸ் 2ன்னு. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லூப்லயே நம்ம வந்து வெளியே எடுக்கிறோம். இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து நீங்க வந்து ஒரு 4 ரோ இல்ல 5 ரோ போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். ஓகேவா, நம்ம வந்து யான் ஓவர் பண்ணிட்டு பண்ணணும். நான் ஒரு நேரம் அப்படியே விட்டுறேன், வீடியோ பேசிட்டு இருக்கறதுனால. யான் ஓவர்னா ஒன்றும் இல்லை, அந்த த்ரெட்டை வந்து ஹூக்ல நம்ம சுத்துறோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி, அதுதான் யான் ஓவர்னு சொல்லுவோம். சின்ன சின்ன விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த ஃபர்ஸ்டா இருக்கிற லூப்குள்ள விட்டு எடுக்கிறோம். இதுதான் ஃப்ரண்ட் லூப். நான் வந்து ஹூக் சைஸ் வந்து 3.5 எடுத்திருக்கேன். நீங்க வந்து 3 mm கூட எடுத்துக்கலாம். நம்ம ஹூக் சைஸ் வந்து எந்தெந்த சைஸ் யூஸ் பண்றோமோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து பெருசா வரும், வேற ஒன்றும் இல்லை. நம்ம கிளாஸஸ்ல அமிகுருமி கிளாஸஸ்லாம் இன்க்ளூட் ஆகும். ஸோ முதல்ல க்ரோஷே பேட்டர்ன்ஸ்லாம் தெரிஞ்சுக்கோங்க. க்ரோஷேனா என்ன, அது எப்படி எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அமிகுருமி கிளாஸ்க்கு போகலாம்.
இப்போ எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம 3 செயின் போட்டுக்கலாம். செயின் போட்டு இப்போ நம்ம இந்த லூப்குள்ள முழுசா இப்படி விட்டு எடுக்கக்கூடாது. நம்ம எப்பவுமே ஸ்டிச்சஸ் வந்து முழுசா இப்படி விட்டு தான் எடுப்போம். அதில் ஃபர்ஸ்டாக இருக்கிறது ஓகேவா, ஃபர்ஸ்டாக இருக்கிறது மட்டும் தான் எடுக்கிறோம். செகண்டாக இருக்கிறது பின்னாடி தனியாக தெரியுது பாருங்க, தெரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும்தான் எடுக்கிறோம். இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போடுவோம். நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணாலும் ஒரு 3 லூப் 4 லூப் சாரி 3 லேயர் 4 லேயர் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் ஓகேவா. நான் இதை ஒரு 4 row போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம வந்து இது முடிச்சாச்சு. ஃப்ரண்ட் லூப்னா பார்த்தீங்கன்னா இந்த லைன் வந்து உங்களுக்கு தனியாக தெரியும் ஓகேவா, தெரியுதுங்களா? அந்த ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் அந்த ஒரு லூப்பில் போடுறது மட்டும் அந்த லைன் வந்து தனியாக தெரியும். இதுதான் ஃப்ரண்ட் லூப். ஃப்ரண்ட் லூப்போட சிம்பிள் வந்து இந்த மாதிரி இருக்கும், செமி சர்க்கிள் மாதிரி. இதோட ஷார்ட் ஃபார்ம் வந்து FLO. இதுதான் இதோட ஷார்ட் ஃபார்ம். இப்போ பேக் லூப் எப்படி போடுறதுன்றத பார்க்கலாம். இப்போ வந்து சேம் அதே மாதிரி 12 செயின் போட்டு டபுள் crochet போட்டு 3 செயின் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா த்ரெட் வந்து யான் ஓவர் பண்ணிட்டு இப்போ வந்து முன்னாடி இருக்க லூப்பில் நம்ம இது பண்ணக்கூடாது. அதுக்கு அடுத்து இருக்கு பார்த்தீங்களா இந்த லூப்பு, இந்த லூப்பில் நம்ம ஸ்டிச்சஸ் போடுறோம். ஃபஸ்ட்டு போடையில் உங்களுக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்கும். போட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். யான் ஓவர் பண்ணிவிட்டு பின்னாடி பக்கமாக இருக்கிற லூப்பு, பேக் சைடு லூப்பு, இது வந்து மேக்ஸிமம் எந்த ஸ்டிச்சஸ்லையும் வராது. இந்த அமிகுருமியில் இந்த ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து பர்ஸு இல்லாட்டி பேக் ஏதாவது வேணும்னா அதுக்கு இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து நீங்கள் ஃப்ரண்ட் லூப்னா என்ன பேக் லூப்ல என்னன்னு பார்த்தாலே உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியணும். அதனால தான் இது வந்து சொல்லித்தரேன் ஓகேவா. ஃப்ரண்ட்ல இருக்க லூப்பை விட்டுட்டு பேக்ல இருக்க லூப்பில் நம்ம ஸ்டிச்சஸ் போடுறோம். ஃபர்ஸ்ட் போடையில் கொஞ்சம் கஷ்டமாக தெரியும், அடுத்தடுத்து ஈஸியாகிடும். நான் வந்து எனக்கு வந்து க்ரோஷேனா என்னன்னே தெரியாது ஃபஸ்ட்டு கற்றுக்கையில். ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்டில், ஃபஸ்ட் இன்ட்ரெஸ்டே இருக்காது எனக்கு. ஏதோ ஒரு இதில் கற்றுக்க ஆரம்பித்தேன். கற்றுக்க ஆரம்பித்து எனக்கு ஆரி தான் என்னோட ப்ரொஃபஷ்னல். ஆரியை தவிர்த்து வேறு எதுவுமே தெரியாது எனக்கு, வெறும் பிளாங்க் தான் நான். இப்போ வந்து இது கற்றுக்க ஆரம்பித்தேன்.
ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. நான் கீ செயின்ஸ்லாம் ஒரு 5-6 கீ செயின்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த டாகு, டால் இந்த மாதிரி இதெல்லாம் இது பண்ணி நம்ம வந்து சேல் பண்ணலாம். கீ செயின் செஞ்சு சேல் பண்ணலாம், பர்ஸு செஞ்சு சேல் பண்ணலாம், இல்லை ஹேண்ட்பேக், இந்த மாதிரி நிறையா இருக்குது. உங்களுக்கு எது விருப்பமோ அது நீங்கள் பண்ணலாம். ஸோ இது கற்றுக்கோங்க. நம்ம கிளாஸஸில் இருக்கிறவங்க எல்லாருமே ஆண்டர்ப்ரனர் தான், பிஸ்னஸ் பர்பஸ்க்காக தான் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் கை கொடுக்கும். சொல்லுவாங்கள்ல, கட்டுறது கையளவு கல்லாதது உலகளவுன்னு. நம்ம வந்து ஒரு இது தெரியாததை நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால தப்பு இல்லை. நமக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு சொல்லித்தரதும் தப்பு கிடையாது. ஓகேவா? ஸோ தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சு உங்களுக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நான் இப்போ அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இதை பற்றி சுத்தமாகவே தெரியாது. ஆனால் நான் கற்றுக்க ஆரம்பிச்சோன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இப்போ நான் எண்ட் வரைக்கும் போட்டுட்டு 3 செயின் போட்டேன். இப்போ இதை டர்ன் பண்ணிவிட்டு இதுலேயும் பேக் சைடு தான். நான் யான் ஓவர் பண்ண மறந்துடுறேன் பேசிகிட்டே பண்ணுறதுனால. ஸோ நீங்கள் மறக்காமல் யான் ஓவர் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். ஏன் டபுள் க்ரோஷே போட்டு தான் இப்படி போடணுமான்னு இல்லை, உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கிளியராக தெரியணுன்றதுக்கோசம் தான் நான் டபுள் க்ரோஷே பண்ணி காட்டுறேன். யான் ஓவர் பண்ணி அதில் போட்டு காட்டுறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டபுள் க்ரோஷே தான் போட்டு போடணுமா, இல்லை டைரெக்டாக செயினாகவே போட்டு போடக்கூடாதான்னு அது உங்களோட விருப்பம். ஆனால் ஸ்டிச்சஸ் வந்து டிஃப்ரெண்ட் தெரியணுமேன்ட்டு தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? ஓகே, நான் ஒரு 4 row செஞ்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து இந்த ஸ்டிச்சஸ் போட்டாச்சு. த்ரெட்டை கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் டிஃப்ரெண்ட்டு. இதில் வந்து தையல் வந்து கொஞ்சம் விட்டு விட்டு வந்த மாதிரி இருக்கும் பாருங்க. ஒரு இது தள்ளி போன மாதிரி இருக்கும். இது வந்து நான் வீடியோவில் காட்டுறதுக்கும் நீங்கள் வந்து டைரெக்டாக போட்டு பார்க்குறதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். ஸோ அதனால் ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். இப்போ வந்து இதில் வந்து லைன் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, இது வந்து ஃப்ரண்ட் லூப்பு சொல்லியிருந்தேன். இது வந்து பேக் லூப்பு. ஒரு இது வந்து பின்னாடி போன மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, இந்த தையல் பாருங்கள், ஸ்டிச்சஸ் வந்து முன்னாடி வந்திருக்கு, இந்த ஸ்டிச் வந்து பேக் சைடு போயிருக்கு. அது மாதிரி இங்கேயும் பாருங்கள், இந்த இது வந்து முன்னாடி வந்திருக்கு, இது உள்ள பேக் சைடு போயிருக்கு. அதே மாதிரி தான் பேக் சைடு திருப்பினாலும் இந்த இடம் வந்து உங்களுக்கு முன்னாடி தெரியும், இந்த இடம் உள்ள தள்ளி தெரியும், பின்னாடி போயிருக்க மாதிரி. ஓகேவா? ஸோ பேக் லூப்புக்கும் ஃப்ரண்ட் லூப்புக்கும் இதுதான் டிஃப்ரெண்ட்டு. பேக் லூப்பில் வந்து ஒரு தையலே ஒரு லேயர் வந்து அப்படியே பின்னாடி தள்ளி போன மாதிரி தெரியும். இதில் வந்து ஆர்டராக தெரியும், ஆனாலும் ஒரு லைன் வந்து தெரியும் உங்களுக்கு. ஓகேவா? ஃப்ரண்ட் லூப்புக்கு பேக் லூப்புக்கு இதான் டிஃப்ரெண்ட்டு. பேக் லூப்போட ஷார்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா, சிம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்த மாதிரி இருக்கும், ஆஃப் செமி சர்க்கிள். இதுக்கு வந்து BLO ஷார்ட் ஃபார்ம், பேக் லூப். ஓகேவா? இதோட ஷார்ட் ஃபார்ம் வந்து BLO, இதோட ஷார்ட் ஃபார்ம் வந்து FLO. இது வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். இதை வந்து ஒட்டிட்டு அதோட நேம் வந்து மென்ஷன் பண்ணிருங்க. இது ஃப்ரண்ட் லூப்பு,
எது பேக் லூப்ன்றத மென்ஷன் பண்ணி எழுதிடுங்க. ஓகேவா? இன்னைக்கு கிளாஸ் ஓவர். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப்லயோ இல்லை கமெண்ட்லயோ கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.